அதிகாரம் அதனுடைய 20வது வசனம், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்றை இழந்தது போல உங்க வாழ்க்கை இருக்கிறதா? பல பிரச்சனைகளை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ண போகிறார். உங்களுக்கு இதுவரை நடக்காத வாய்க்காத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் திடீரென்று நடக்கும்படி வாய்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். பல வருடங்களாக நீங்கள் காத்திருக்கலாம், பல நாட்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், பல முறை பிரயாசப்பட்டும் நீங்கள் தோற்று போயிருக்கலாம். இந்த முறை உங்க காரியம் வாய்க்க போகிறது. இந்த முறை உங்க காரியத்துல ஒரு வெற்றியை கர்த்தர் தரப்போகிறார். இந்த முறை உங்களுடைய காரியத்தில் இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி அவர் காரியத்தை கைகூடி வர பண்ண போகிறார். உங்க நம்பிக்கை வீண் போகாது, உங்க ஜெபம் வீண் போகாது, உங்க காத்திருப்பு வீண் போகாது. அது அற்புதத்தை செய்ய போகிறது. ஆண்டவர் உங்க சூழ்நிலைமைகளை அவர் மாற்றப் போகிறார். உங்களுடைய முகத்தில் இருக்கிற துக்கத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஒரு மன மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். காரியம் வாய்க்க போகிறது, காரியம் நடக்க போகிறது, காரியம் மாறுதலாய் முடிய பண்ண போகிறது. பரலோகத்தின் தகப்பனானவர் உங்க காரியத்தை கைகூடி வர பண்ண போகிறார். உங்க துக்கத்தை மாற்றுகிற தெய்வம், உடைய தடைகளை உடைத்து போடுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். எத்தனையோ முறை நான் அந்த காரியம் நடக்கும்னு எதிர்பார்த்தேன், ஆனா நடக்கல, எவ்வளவோ நம்பிக்கையா இருந்தேன், நடக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த முறை அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் பரலோகத்தின் தகப்பன் உங்க காரியம் என்ன காரியமா இருந்தாலும், அது கடினமானதா இருந்தாலும் முடியாததா இருந்தாலும், இதுவரை நடக்க முடியாது என்று நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்தாலும் கர்த்தர் அதை திருத்த போகிறார், அதை மாற்றி அமைக்க போகிறார். ஆண்டவர் அவற்றை உங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுக்க போகிறார். அவரால் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. அவரே உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு காரியம் வாய்த்து ஆண்டவரே வாழ்க்கையில அற்புதம் நடக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.